70s, early 80s and the 90s, the country, the citizens knew about what war meant. They knew protocols of war. They knew how to be or react with one another just as humans. I think that is forgotten in this generation and this time. So I think Neelira will become a very, very important film for now and times to come. So thank you, and thank you for getting this film to me. Thank you. First of all, the function can invite me Karthikeyan sir. ரொம்ப நன்றி சார். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட ப்ரிவியூ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரிவியூக்கு போகும்போது எனக்கு ஒரு வார் பேஸ்ட் மூவி, ஒரு ஆஃப் பீட் ஃபில்மாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். பட் நான் அப்படி ஒரு இடத்துல தான் போய் பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கான எல்லா விதமான எலிமெண்ட்ஸுமே உள்ள இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்ம ஒரு சின்ன ஒரு பத்தி போடும்போது தான் அந்த படத்தை பார்க்குறதா இருந்தது. ரெண்டாவது, அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எப்பவுமே யூஸ்வலான படங்கள் பார்க்கும்போது நமக்கு வேறு சில எண்ணங்கள்லாம் வந்து போகும் இல்லையா. எனக்கு இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த காட்சியில் அது எப்படி நகருது, அது அடுத்தடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, முக்கியமாக அந்த வீட்டில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த நைட்டு வரைக்கும் வந்து அந்த ஒரு நாள் நைட்டை வந்து அவங்க எப்படி தாங்குவாங்க, இந்த எண்ணங்கள் தான் எனக்கு ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தது. நான் படம் முடிச்சப்போ கூட இயக்குநர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு காட்சி ஒரு சின்ன சூழல் இருக்கும். அந்த சூழலில் அந்த வீட்டு பெண்கள் வெளியே போக முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஸோ அந்த வீட்டில் இருந்த ஒரு எல்டர் லேடி வந்து உடனடியாக வீட்டில் ஒரு டாய்லெட் ரெடி பண்ணுவாங்க. எனக்கு அந்த காட்சி பார்க்கும்போது உண்மையாக ஒரு மாதிரி பயங்கர பெயின் ஆகிடுச்சு எனக்கு. அது நான் அவட்ட கேட்டேன், இது அந்த லேடி அது பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, இது அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணலை, இது அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க இது எல்லாத்துக்கும் அப்படின்னு. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு போர் சூழலில் ஒருத்தர் மரணிக்கிறத விட அந்த போர் சூழலுக்கு அடாப்ட் ஆகி வாழ்றது எவ்வளோ கொடுமைன்னு அந்த ஒரு காட்சி நமக்கு ரொம்ப அழகாகவே பதிவு வச்சுது. ரெண்டு, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இருள் கூட வெளிச்சமாக இருந்தது இந்த படத்தில். ஸோ அவ்வளோ அழகாக அதை கேப்சர் பண்ணியிருந்தார் அவர். அண்ட் மெயினாக சொல்லணும் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் சார், இந்த படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் லேட்டராக ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கார்த்திகேயன் சார் சொன்னார், இந்த மாதிரி இந்த படத்தை ராணா தகுதி சாருமே சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்னு. உண்மையிலே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பெரிய ஆட்கள் படம் மாதிரி உள்ளே வரும்போது இந்த படத்தோட வெளிச்சம் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். அண்டு நவீன் சார், சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நான் சொல்லணும்னு இல்லைங்க, நீங்கள் நல்லா தான் பண்ணுவீங்க. பட் இந்த படம் ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் கேரக்டர் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. உங்கள் கேரக்டர் நீங்கள் உள்ளே வரும்போதெல்லாம் நான் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருந்தேன். வீட்டு வெளியே இருந்தீங்க இல்லையா, நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது, அப்படியே வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களோட கேரக்டர் உள்ளதுக்கப்புறம் தான் அந்த படம் அடுத்த கட்டத்தில் நகரும். ஸோ நீங்கள் சந்தர்ப்பம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்களோ, உங்கள் ரோல் ரொம்ப இம்பேக்டடாக இருக்குது. கடைசியாக நீங்கள் ஒரு வசனம் பேசுவீங்க ஒரு இடத்துல, அது உண்மையாகவே ரொம்ப கைத்துக்குரியான அந்த வசனம் தான் நீங்கள் பேசுகிறீங்க. உங்கள் கேரக்டர் ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த படத்தில் நடிச்ச இந்த எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நடித்த மாதிரியே இல்லை, அது ரொம்ப கேஷுவலாக இருந்தது. அதுவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது படம் முடிச்சு கேட்கும்போது டேரக்டர் சொன்னார், நான் கேட்கணும்னு இருந்து அவரே சொன்னார், எல்லா முகங்களுமே வந்து ஒரு தனித்துவமாக இருந்தது. நமக்கு இந்த படம் வந்து இலங்கையில் ஷூட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங். ரெண்டாவது, அந்த வீடு நமக்கு வந்து எனக்கு வந்து பர்சனலாக வீடு ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த படம் எனக்கு பாலமன் சார் ஃபிலிம். அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு படத்துலேருந்து வெளில வரும்போது ஒரு வீடு நமக்கு ரொம்ப ஞாபகத்தில் இருக்குன்னா எனக்கு இந்த படத்தில் அந்த வீடு ரொம்ப ஞாபகத்தில் இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்குமே always that I speak English, which is not good for right now. so I will just take this conversation in the Tamil. Okay. Amma, உங்கள் ஆசீர்வாதம் தான் எல்லாமே. அது சொல்ல வார்த்தைகள் இல்லை. எனக்கு நான் ஜென்ரலாக ஸ்டேஜுக்கு பயப்படுற ஆளே கிடையாது. நான் 8 வயசுலேருந்தே ஐ ஜஸ்ட் யூஸ் டு கெட் ஆன் டு தி ஸ்டேஜ், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டத்தை உண்டு பண்ணுது. ஒன் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் பீப்புள் அரவுண்ட் ஹியர் அண்ட் I think the film that we have produced, actually, we are as a company, we are really proud to say that we have produced this film. Okay. நான்
ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி பார்த்தா ஃபஸ்ட்டு லோகேஷ், நம்ம 11 டைரக்டர் லோகேஷை கூப்பிட்ட உடனே அப்பாடா கடைசி தான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீட்டில் பேசாமல் உட்காந்துருந்தேன். நிக்கில் முருகன் நான் தான் எப்போவுமே நிக்கில் முருகன் சார் இல்லை, அவர் நக்கல் முருகன் சார் என்னை செய்யணுன்றதுக்காக இப்போ என்னை மேடை ஏற்றி விட்டு இது பண்ணியிருக்காரு. இப்போ பட் ஐயோ திஸ் ஃபிலிம் இல்லைங்க, இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் தயாரிச்சிருக்கோம்னு சொல்கிறதுல. அது சோமிதரன் இயக்குனர் வந்து நான் 2012 யூகேலேருந்து வந்த பிறகு ஸ்டோன் பெஞ்ச் வந்து நாங்கள் 2018 நான் கார்த்திக் சுப்ராஜ், கல்யாண் சுப்ரமணியன், பவன் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு நிறுவனம். அன்றைக்கி வந்து படம் தயாரிப்போம்லாம் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா வி ஆல் கம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற போது முழுக்க கார்த்திகை நம்பி யூகேலேருந்து வந்துட்டு நானும் கல்யாணம்லாம் பண்ணும்போது வி நெவர் தாட் நாங்கள் ப்ரொடியூசர் ஆகலாம் நினச்சி கூட பார்க்கல. ஒரு தருணத்தில் காலம் வந்து நிறைய பேரோட சப்போர்ட்னால நாங்கள் தயாரிப்பாளராக மாறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அந்த 2017 முதல் படம் பண்ணும்போது மேயாதமான், இது வந்து எங்களுக்கு 18வது திரைப்படம் ஆக்சுவலாக நாங்கள் தயாரித்ததில். ஸோ மேயாதமானுக்கு முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு சோமிதரனை தெரியும். ஆக்சுவலாக இன்னைக்கு ஸ்டேஜில் நான் சொல்லணும்னா சோமி என் நண்பர் இல்லை, சோமி எங்கள் கூட சாமி, அந்த லெவலுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அந்த படம் பார்த்ததுல வந்து எங்களுக்கு ரொம்ப 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 என்ன சொல்றது, there are very few films which are close to your heart and which will make you proud இல்லைங்களா. அந்த விஷயத்துல காலரை தூக்கி விட்டுட்டு நாங்கள் சொல்லுவோம் இந்த படத்தை நாங்கள் தயாரிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. அது எல்லா பெரிய மனிதர்களும் சினிமா சார்ந்தவர்களும் சினிமா சார்ந்து இல்லாதவர்களும் பார்த்து இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே நல்ல படம் தான் பண்ணியிருக்கீங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் டெஃபினெட்லி ப்ரெசன்ட் மீடியாவும் இதை முதலே நாங்கள் போட்டு காட்டுவோம், நீங்கள் பார்த்துட்டு அதே தான் சொல்லுவீங்கன்றது நம்பிக்கை இருக்குது. And as a team, I'm like Somi actually was gifted to have the best of the technicians and the cast, who were able to bring his dreams come true in terms of the visuals. So adula visual பார்க்கும்போது we were really really happy about it. ஏன்னா சோமி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பெரிய புரட்சி, ஆக்சுவலாக அவருக்குள்ளே எப்போவுமே ஒரு புரட்சி இருந்திருக்கு. ஏன்னா காலேஜ் லயலாவில் படிக்கும்போதே நிறைய புரட்சி பண்ணியிருக்காரு. அதாவது ஃபாரின் இம்போர்ட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் காலேஜ் கேம்பஸில் விற்கக்கூடாது அப்படின்னு. நான் உடனே சரி விற்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வெளிநாட்டில் உள்ள என்னது கம்பெனி கூட சொல்ல முடியாது, அதுவும் பிரச்சனையா, இதெல்லாம் இங்கே குடிச்சாங்கன்னா அவ்வளோதான் முடியாது அப்படின்ற. சரி நீங்கள் என்ன குடிப்பீங்க, நான் வந்து ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி எது கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அங்கேருந்தே ஒரு உணர்வோடு வந்து அந்த உணர்வுகளை வந்து திரைப்படமாக மாற்றணுன்றது வந்து அது இன்னொரு மிகப்பெரிய சேலஞ்சு. And stage by stage, I'm sure, right from the documentary film that he has made, and he has always conveyed the intention behind what he wants to say, and it has been explicitly told in this film. And we are very happy that அவரோட கனவை ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நினைவாக்கிட்டோன்றது வந்து we are very very happy. And he has got a great family. The family has come here for the first time. I'm sure you have made your family and friends and everyone so proud. So. And we had an opportunity to showcase this film to Rana Dagubati because Nana Karthik எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஓகே வந்தாச்சு, இந்த படத்துக்குன்னு ஒரு ஷேட் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு, இதை வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யாருக்கெல்லாம் காட்டலாம் அப்படிங்கும்போது of course we had an opportunity. We went to Hyderabad, met Rana and showcased the film. I think the moment he watched it, that he just picked up the phone to Karthik and said, "I'm in. Tell me what needs to be done." And from that moment, I think we have not even done anything with respect to paper or legal. It's just purely out of heart we spoke. And today he has come over here, continuing what needs to be done for the film. I think that's a very very great thing, and we are so much proud to associate with Spirit Media and Urana. It's just a start of a very long-lasting journey for us actually. And then followed by that, AGS அவங்களுக்கு படம் போட்டு காமிச்சோம். இமீடியட்டாக சேம் ரிசல்ட், ஓகே we will do it in Tamil Nadu and Ahimsa Entertainment for overseas. So thanks to AGS Archana and Aishwarya and also from Vidosh from Ahimsa Entertainment. So எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை கரெக்டான we have formed a positive team over here, and we believe the same vibration would be spread across. And Sony Music was very happy to ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருந்தோம், அது அவங்களும் வந்து லேபிளில் ப்ரெசென்ட் பண்ணி they were happy to support this film. ஸோ இந்த ஃபிலிம்க்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் வரும்னு நாங்கள் கனவுல கூட நினச்சது இல்லை. பிகாஸ் இன்னைக்கு அந்த ட்ரீமை நாங்கள் இப்படி பார்க்கும்போது that's where I'm really happy for
Karthik Subraj and Somi, because Karthik வந்து he's always been associated with the Sri Lankan Tamil, you know, and எனக்கு என்னோட knowledge is very limited when என்னோட education வரும்போது. But கல்யாணம் ஆன புதுசுல நான் கார்த்திக்லாம் right from 21 years we started living together. அப்பையிலேருந்தே வந்து in fact his first ஐயோ இல்ல ஒரு வீட்டுல நானு என் மனைவி கார்த்திகோட தங்கச்சி நாங்க ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏன்னா அப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒண்ணா வாழ்ந்தாதான் சார் முடியும். வாடகை கொடுக்கறதுல இது எல்லாமே இன்னைக்கு வேணா இப்படி இருக்கலாம், அன்னைக்கு இட் ரியலி ஹெல்ப் அஸ் டு பி பார்ட் ஆஃப் இட். ஸோ அப்போ வந்து his first film he ever made, you know, for a 1 minute thing was actually about you know, the Sri Lankan thing. And அன்னைக்கு தான் எனக்கு அவர் மூலமா தான் அது என்ன ஏதுன்னு தெரிய ஆரம்பிச்சு. From there I think in every one of his films he has always had a note in it which has been represented to be a part of you know what he can do towards that. And அதோட biggest revelation தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். And thank you Karthik Subraj for actually making it happen. And I think that's it. I don't have anything more to say, but வந்த எல்லாருக்குமே நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1 week இப்போ வந்து இந்த படம் பார்த்தோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது ஒரு எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு படம் கூப்பிட்டுருக்காங்கன்னு போய் பார்த்தோம். பட் பார்க்கும்போது இது ஒரு அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கிரிப்பிங்காக ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் வந்து இந்த படத்தோட கேஸ்டிங். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்க சூஸ் பண்ண அந்த முகங்கள் அது ரொம்ப இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஆர்டிஸ்ட் அவங்க கேரி பண்ணியிருந்த அந்த எமோஷன் வந்து நம்மளே இந்த படத்துக்குள்ளே கொண்டு போன மாதிரி இருந்தது. அண்ட் வந்து அந்த ஒரு யூஸ்வலாக ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலியோட கனவு, அதை நோக்கி தான் வந்து பல நாட்கள் அவங்களுக்கு நகர்ந்திருக்கும். ஒரு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது வந்து அந்த கல்யாணம் நடந்துடணுன்ற படப்படப்பு வந்து அந்த கேரக்டர்ஸை விட நமக்கும் இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு நொடியும் அந்த நைட்டில் வந்து ஒவ்வொரு நொடியும் அவங்க அந்த போராடுறத பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்க போராட்டம்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்றது தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. நவீன் சார் அண்ட் சனந்த் பிரதர் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு கிரிப்பிங்காக நம்ம எங்கேயுமே மைண்ட் டைவர்ட் ஆக விடாமல் பார்த்துட்டு இருக்க ஒரு படமாக இருந்தது. சோமேந்திரன் பிரதர் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அன்றைக்கி சொன்னீங்க இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் பேசும்போது இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட அடுத்தடுத்து இன்னும் சொல்லப்பட வேண்டிய கதைகளை வந்து படமாக பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது. நன்றி. அண்ட் இந்த இப்படி ஒரு முக்கியமான ஒரு படத்தை கொடுத்த ஸ்டோன் பஞ்ச் ப்ரொடக்ஷன் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் கார்த்திகேயன் சாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன படத்தை அந்த பெரிய படமாக மாற்றுறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்குது மீடியா. ஸோ நீங்கள் வந்து இதை சப்போர்ட் பண்ணணும். ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் பார்த்து இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக கொண்டு வரணுன்ற ஒரு பெரிய ஆசையோடு சொல்லிக்கிறேன். நன்றி. நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ராம் சொல்லி போன மாதிரி தான் இந்த படம் வந்து லீடராக பார்க்க கூப்பிடும்போது ஒரு வார் பேக்ட்ராப்பில் ஒரு இலங்கையில் நடந்த ஒரு கதையை நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. அது எவ்வளோ ஒரு கனமாக இருக்க போது, அந்த கணத்தை நம்ம எப்படி தாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தயாராகிட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் எங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. படம் அவ்வளோ எங்கேஜிங்காக அவ்வளோ கிரிப்பாக ஒரு அடுத்த என்னன்றதை கொண்டு போச்சு. நான் இந்த படத்தில் நடித்தவங்களெலாம் வந்து எனக்கு சூஸ் பண்ணேன்னு டைரக்டர் சார் சொன்னார். கண்ணகிலேருந்து ஒருத்தவங்க, அதோட இன்னொரு ஒரு வயசானவர் நடித்தார், அவருக்கு ஒரு கதை சொன்னார். எல்லாரையும் அவர் பிக் பண்ணி இந்த படத்தில் கேஸ்டிங்கை கொண்டு வந்த கதையே அதுவே ஒரு பெரிய ஒரு படமாக இருந்துச்சு. அவளை மெனக்கடல் வந்து இந்த படத்தில் அவ்வளோ தெரியுது. சுசோமிதரனுக்கு இந்த மாதிரியான கதைகளை சொல்லணும் அப்படின்றது. ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒரு நிகழாததை, நம்ம அனுபவிக்காததை, நம்ம பார்க்காததை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை அதை நிராகரிக்கிறது ஈஸியாக நடந்துடும். இந்த படம் அப்படி இல்லை. சமீபமாகவே வந்து
எல்லாரும் வேறு வேறு டாபிக் பேசிட்டு இருக்கும்போது இப்போ தான் இந்த சமூகம் வாரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு, போரோட பாதிப்பை உணர ஆரம்பிச்சிருக்கு. இந்த தருணத்தில் இந்த படம் இங்கே வர்றது வந்து இன்னுமே இந்த படத்தில் மனிதர்கள் அனுபவிக்கிற வேண்டிய அந்த ஒரு நாள் இரவை வந்து எல்லாரும் மீள முடியாமல் கடந்து வர்றதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். எனக்கு மெயினாக அதில் சொல்லணும்னு வந்து இந்த படத்தோட ப்ரெசன்டேஷன், அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து எனக்கு அவ்வளோ, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் மிஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபீல்டில் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த படத்தோட ப்ரெசன்டேஷன், ஃபிலிம் லாங்குவேஜ், அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், எடிட்டிங், நடித்தவங்க, அந்த லொக்கேஷன் சொன்ன மாதிரி அந்த வீடு வந்து அவ்வளோ ஆக்குபை பண்ணுச்சு. அந்த வீட்டில் அங்கே உள்ளே இருக்க மனிதர்களுக்கு அங்கே இருக்க அறைகள் எல்லாம் தெரிகிற மாதிரி நம்மளுக்கும் அந்த படம் முடிஞ்சு வரும்போது அந்த வீட்டில் எங்கெங்கெல்லாம் என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணதுக்கு, அந்த கதைகளை இவ்வளோ நேர்த்தியாக சொன்னதுக்கு, இந்த படத்தை இவ்வளோ முழுமையாக எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்க்க வச்சதுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பாடமாக இருந்துச்சு இந்த படம். அப்புறம் இந்த படத்தை தயாரித்த ஸ்டோன் பெஞ்ச், அவர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து இந்த படத்தில் வந்து நான் தயாரிப்பாளர் அசோசியேட் ஆகணுன்றத வாலண்டியாக கேட்டு நான் போட்டேன் அப்படின்னு சொன்னார். அது அவரோட படங்களில் தொடர்ந்து இந்த இலங்கை தமிழ் பற்றி பேசிட்டு வர ஒரு பெரிய ஒரு பாண்டிங்காக தான் நானும் பார்த்தேன். கார்த்திகேயன் சார் எல்லாருமே பெருமைப்பட்டுக்கோங்க, ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்கீங்க. ஏன்னா அப்படி ஒரு படம் ஒரு பேனரில் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேலை இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பெருமையாக சேர்க்கும். வந்து